Hello people, welcome to TN Official King. Hi friends, come back to the video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஒயிட் ப்ரீசெட்ஸ் கேமரா ரா ஃபில்டர் மூலமா யூஸ் பண்ற ஒயிட் ப்ரீசெட்ஸ் தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். நிறைய Instagram போஸ்டர்ஸ் பார்த்திருப்பீங்க, எல்லாரும் ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணி ஒரு மாடி லுக்ல எல்லாரும் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி எப்படி நீங்களும் எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மோஸ்டா Lightroom தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் கேமரா ரா ஃபில்டர்ல இப்போ Photoshopஸ் வந்து நிறைய ப்ரீசெட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரீசெட்ஸ் ஈஸியான மெத்தட்ல எடுத்துட்டு வந்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த ப்ரீசெட்ஸ் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன், நம்மளோட Telegram லிங்க். அது உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கிடைச்சிரும். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதர்வைஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா Telegramல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிகாஸ் நான் வந்து Envato Elementsல இருந்து ஃப்ரீயா ஒரு ஸ்டாக் இமேஜஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் பிரைம் போட்டு. ஸோ அதில் ப்ரீமியமாக கிடைக்கிற ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இதிலே கிடச்சிரும். உங்களுக்கு எதனா தேவையான கூட Envato Elementsல எதனா ஸ்டாக்ஸ் தேவைன்னா கூட எனக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் டெலகிராம்லேயே. நான் உங்களுக்கு வந்து அதோட ஸ்டாக் வந்து நான் பே பண்ணி வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ஃப்ரீயாகவே எனக்கு வந்து வாங்க முடியும். பிகாஸ் நான் வந்து ப்ரைம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ டோன்ட் வரி, வீடியோ ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீசெட்ஸோட லிங்க் இருக்குது, மறக்காம போய் டவுன்லோட் பண்ணி அண்ட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் TN Official சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் வீடியோ உடனே வந்து ரீச் ஆகும். அண்ட் கெட் இன் த வீடியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 3 டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் மாடலுக்கு. இப்போ ஜஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அந்த வீடியோஸும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஃபில்டர்ஸும் அது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ நான் மாடல் இமேஜஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம ஆக்சுவல் எப்பவும் போல் ஜஸ்ட் பேக்ரவுண்டை காப்பி பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் காப்பி எடுத்துக்கிறோம். அதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+J. தென் இப்போ இந்த பேக்ரவுண்ட் காப்பியில் வந்து நம்ம ஃபில்டர் அப்லோட் பண்ண போகிறோம். தென் கோ டு த ஃபில்டர் அண்ட் ஓப்பன் கேமரா ரா ஃபில்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா ரா ஃபில்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம ப்ரீசெட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதோட நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கீழேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே செக் பண்ண தந்தால் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நான் ஃபில்டர்லேயும் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. நான் யூஸ்வல் எப்பவும் போல் ஒரு 35 வச்சுக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கான்ஸ்டன்ட் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கிறேன் 75க்கு. தென் ப்ளஸ் 33 ஹைலைட்ஸ் ப்ளஸ் 13 or 15ல் வச்சுக்கிறேன். ஓகே 13. ஓகே, தென் ப்ளஸ் 25 ஷேடோஸ் பிகாஸ் நம்மளுக்கு வந்து பேக் சைடில் வந்து ஒயிட் ஃபில்டர் எடுத்ததுனால நம்ம வந்து ஷேடோஸ் வந்து முக்கியமாக தேவையில்லை. பிகாஸ் நம்ம ஒயிட் ஃபில்டர் போடுறோம். ஸோ ஷேடோஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் ஒயிட்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒயிட்ஸ் வந்து நம்ம அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஒரு 48 வச்சுக்கிறோம். தென் பிளாக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். முக்கியமாக பிளாக்ஸ் வந்து மைனஸில் வைக்காதீங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒயிட் ஃபில்டர் கிடைக்கும். தென் டெக்ஸ்சர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்றுக்குங்க. நான் இப்போ அது 0ல் வச்சுக்கிறேன். தென் கிளாரிட்டி மட்டும் ஒரு 21 வச்சுக்கிறேன். அகைன் வைப்ரன்ஸ் ஒரு 31. ஓகே, அப்போ தான் அந்த ஒயிட் கலர்ன்றதுனால ஸோ கலர் லுக் கம்மியாகிடும். ஸோ அதனால் வைப்ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஆர் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் வச்சா ஓவர் டார்ஜாக இருக்குது, ஸோ கம்மி பண்ணிக்கிறேன் நான். தென் கர்வ்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த சைடில் உங்கள் இமேஜஸ் வந்து பிளாக் சைட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கர்வ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் டீட்டெயிலுக்கு வரேன். நாய்ஸ் ரிடக்ஷன் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 21 24. ஓகே, தென் ஷார்பன் 62 ஆனால் 53ல் இருக்கட்டும். தென் கலர் மிக்சரில் வரேன். ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் ஃபஸ்ட்டில் போயிடலாம். தென் இதில் வந்து ரெட்டில் ஒரு 5 வச்சுக்கிறேன். தென் அதோட பார்த்தீங்கன்னா ப்ளூஸில் மாத்திரம் -50 ஆர் 42 34 அதுமாரி எதனா வச்சுக்கோங்க. நான் 42 வேல்யூ கொடுத்துக்கிறேன். தென் சேச்சுரேஷனில் வாங்க. சேச்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். பிகாஸ் இங்கே வந்து எல்லாமே டிம் ஆகிடுச்சு கலர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு ஒயிட் லுக்கில் கிடச்சிச்சு. தென் நம்மளோட கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுனால ஸோ ரெட்டுக்கு வந்து நான் 56 தரேன். தென் 37 ஆரஞ்சுக்கு 37 ஆர் 38 அப்படி வச்சுக்கோங்க. தென் வந்து எல்லோ கலரில் ஸ்கின்னில் தெரியக்கூடாது, ஸோ எல்லோ ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கிறேன். தென் அதேமாரி க்ரீனும் நீங்கள் வெளியே அவுட்டோரில் எடுத்திருப்பீங்க, கண்டிப்பாக க்ரீன் கலர் இருக்கும் எதையாச்சும் மரம் ஆர் செடிகள். ஸோ அதுக்கும் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 75 ஆர் 80 வச்சுக்கிறேன், 80 வச்சுக்கிறேன். தென் ப்ளூஸும் கம்மி பண்ணிக்கோங்க, அக்வாஸும் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க அண்ட் ப்ளூஸும் கம்மி பண்ணிக்கோங்க. தென் பர்பிளும் கம்மி பண்ணிக்கோங்க.
இந்த சேச்சுரேஷன்ஸ் வந்து ஃபுல்லாக உங்களோட அவுட்டோர் வந்து எப்படி அவுட்டோர் கான்செப்ட் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிறேன். தென் லுமென்ஸ் வந்து அதேமாரி தான் ரெட் கலர் இப்போ நம்மள என்ன பண்ணமோ அதேமாரி இதில் எதுவுமே நம்ம கம்மி பண்ண தேவையில்ல. பிகாஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கலர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பாருங்கள். ஸோ அது எதுவும் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்ல. ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி 0லே இருக்கட்டும். தென் இதில் மட்டும் நம்ம ப்ளூஸில் மட்டும் கம்மி பண்ணணும். ஸோ கம்மி ஆர் இன்க்ரீஸ் ப்ளூஸில் கம்மி பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லா இல்லை. ஸோ அக்வாஸில் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிப்போம். பிகாஸ் ஷர்ட் கலர் வந்து கொஞ்சம் மாறுது. தென் அகைன் நம்மளோட கலர் கிரேடிங்கில் வந்துடுவோம். இருங்க அது ஃபிட்டில் எடுத்துன்னு வந்துடுறேன். ஃபிட்டிங் வியூ. தென் இதில் வந்து நம்மள வந்து கலர் ஒயிட் கலர்ன்றதுனால ஸோ ஒயிட்டில் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் கலரை. பேலன்ஸ் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஓகே. தென் பிளெண்டிங். ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எஃபர்ட்ஸ் விண்டேஜ் ஆட் பண்ண தந்தால் நம்ம அதில் ஒரு 10 வச்சுப்போம். -10. ஓகே. தென் கிளாரிபிரேஷன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் எதுனா ரெட் ப்ரைமரி இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். அப்போ தான் கொஞ்சம் கலர் கொஞ்சம் தூக்கி காட்டும் எல்லாத்துக்குமே. நம்ம என்ன மாதிரி இமேஜஸ் நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணாலும் அந்த ஃபில்டருக்கு தகுந்த மாதிரி மாறத்துக்கு தான் நான் இந்த ஃபில்டரை ப்ரீசெட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மைனஸில் வச்சுப்போம். நீங்கள் இதில் என்ன மாதிரி அவுட்டோரில் எடுத்த பிக்ஸ் இம்போர்ட் பண்ணாலும் ஜஸ்ட் நீங்கள் ப்ரீசெட்ஸ் நம்ம லோட் பண்ண சொல்ல உங்களுக்கு கரெக்டாக கலர் எல்லாமே அப்ளை ஆகிடும். ஸோ டோன்ட் வரி, கீழே இருக்கிற ப்ரீசெட்ஸை டவுன்லோட் பண்ணி எனக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் லுக் பக்காவாக கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். This is an white presets. தென் அகைன் உங்களுக்கு மாடலில் இம்போர்ட் பண்ணியே காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் உங்கள் ஃபில்டர் ஓப்பன் பண்ணுங்கள் அண்ட் கோ டு த கேமரா ஆஃப் ஃபில்டர் அண்ட் கிளிக் டு த மோர் மெனு அண்ட் லோட் செட்டிங்ஸ். நம்ம கீழே கொடுத்துருக்க ஒயிட் ப்ரீசெட்ஸ் கலரை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ப்ரீசெட்ஸ் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. பிகாஸ் இது ஒயிட் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். கோ டு த ஹிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஓப்பன். தென் பார்த்தீங்கன்னா தெரியும் கேமரா ஃபில்டர் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கு. ஜஸ்ட் இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் பாருங்கள். இப்போது நான் வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். தென் கோ டு த ஃபில்டர் அண்ட் கேமரா ஆஃப் ஃபில்டர். தென் மோர் மெனு லோட் செட்டிங் நம்மளோட ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததோட கொஞ்சம் ஹைலைட்ஸ் ஏறிது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அதில் பிரைட்னஸாக நான் இப்போ பிரைட்னஸ் மட்டும் ஒரு 1.30 வச்சுக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் கொடுக்குறேன். ஓகே லோடிங். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பக்காவான ஒரு லுக் கிடச்சிருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பக்காவாக தெரியும் ஒயிட் லுக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த ப்ரீசெட்ஸ் கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோவோட இது பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற டுட்டோரியல்ஸ் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் பாய்.